சூப்பர்மா சின்ன குழந்தை காலையில் எழுந்திரிச்சு இன்னும் அழகாக சிறப்பான ஒரு உடற்பயிற்சி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யணும். இதுவே உடலுக்கு சிறந்த ஒரு ஆரோக்கியம். விடாமுயற்சி வெற்றி நிச்சயம். செஞ்சு ஒவ்வொருத்தரும் காலையில் எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யுங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்குன்றது உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக செல்லை யூஸ் பண்ணிவிட்டு காலையில் நல்லா தூங்குறாங்க. அவாய்ட் பண்ணுங்கள். செல்லை வந்து இவ்வளோ நேரம் தான் நம்ம யூஸ் பண்ணோம், அதுக்கு மேலே அவாய்ட் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா நைட்டு தூங்குனீங்கன்னா தான் காலையில் எழுந்திரிக்க முடியும். நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க. ஏன்னா அந்த 4 மணி விடியற்கால 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நம்ம எழுந்திரிச்சு எதை செஞ்சாலும் நன்மையில் முடியும். காலையில் பிரம்ம முகூர்த்தம் 4 to 7க்குள்ளே அந்த காலையில் எழுந்திரிச்சு உடற்பயிற்சி நமக்கு தெரிஞ்ச எந்த ஒரு உடற்பயிற்சி ஒன்றாலும் செய்யலாம். நடக்கிறது, ஓடுறது, ஜிம்முக்கு போகிறது, காலையில் எழுந்திரிச்சு நம்ம மூச்சு கண்ட்ரோலு, அதாவது யோகா பண்ணுறது, இது எல்லாமே உடலுக்கு நன்மை தரும். ஏன்னா கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு நம்ம உடலை யாரெல்லாம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அது மட்டுமே கடவுளுக்கும் அப்பா அம்மாவுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை. அதுதான். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சியே செய்ய மாட்டுறாங்க. நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா காலையில் 1 மணி நேரம் ஒரு உடற்பயிற்சியை நம்ம செய்யும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வேர்வை வெளியே வந்தாலே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்ல, உடல் சோர்வை ஏற்படாது, மூளை நல்லா வேலை செய்யும். உடலை வந்து பாதுகாக்கணும், உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வேலைன்னு அலையிறாங்களே தவிர நம்ம உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து உடல் வந்து நம்ம அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் குழந்தை இல்லாமலாம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படியெல்லாம் நம்ம பையன் இப்படி இருக்கணும், நமக்கு வந்து அப்படி இருக்கணும்னு பார்த்து கஷ்டப்பட்டு பெற்று வளர்க்குறாங்க. நம்ம அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கறது நம்ம இந்த உடல் ஆரோக்கியமாக வச்சுனா மட்டும்தான். ஏன்னா இந்த மாதிரி உடற்பயிற்சி நம்ம செய்யும்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்ல, ஊசி போட தேவையில்லை, மாத்திரை சாப்பிட தேவையில்லை. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உடற்பயிற்சி செய்யும்போது உடல் ஆரோக்கியமாகிடுது. அதை விட்டுட்டு ஊசி போடுறது, மாத்திரை சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து நாம் உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்காத போது தான் இந்த மாதிரி நம்ம வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும். உடலுக்கு ஆரோக்கியம் உடல் வந்து உடற்பயிற்சி. ஏன்னா சின்ன குழந்தை பார்த்திங்கன்னா அந்த காலில் வந்து வீல் கட்டிட்டு உடற்பயிற்சி செய்யுது. அது உடல் வந்து முடிகின்ற ஒரு தன்னம்பிக்கை, அதுதான் நமக்கு நன்மையை தரும். எல்லாருக்கும் வணக்கம். நான் கிங்காங் பேசுகிறேன். ஹரி வரலாற்று நிகழ்வுகளை அருமையாக சூப்பராக பதிவு பண்ணுறாரு. ஹரியின் வரலாற்று சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச்சுக்கு நமக்கு